सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे दूरे न संभवति तस्य चतुष्टयस्य नाभावरूपभजनाय समर्थमेतदेवं चिदेव तु சதுஷ்டயமேததாசீத் என்ன சொல்லி முடிச்சிருக்கான்னு கேட்டா, இந்த மூன்று அவஸ்தைகள் திஸ்ரோபிதா சகிதமேவது தச்சதாபிஹி त्वचित् प्रकाश विषयत्वम् उपेत्य भाति स्वाज्ञानवत् तव ரூபமதச்சதுஷ்கம் நாலு விதமான ரூபங்கள் எல்லாமே கல்பிதம்னு சொல்லி முடிச்சிருக்க. அதுக்கு தொடர்ந்தா சொல்ற, நான்வேதி தத்தவ சிதா வெதிரேகிதா து தூரே நசம்பவதி தஸ்ய சதுஷ்டயஸ்ய. இந்த புத்தியுடைய அவஸ்தைகள் அது நான் அன்வேதி தத் தவ சிதா வெதிரேகிதா சிதான் நான் அன்வேதி, இந்த ஆத்மாவோட நேரிட்ட இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னா ஆரோபிதம்னு அர்த்தம். தவ சிதா சைதன்யேனா ஆத்மஸ்வரூபேண சக இதம் ந அன்வேதி, இதுக்கு அன்வயம் கிடையாது. வெதிரேகிதா து தூரே நசம்பவதி அப்படின்னா இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டு வேற எங்கேயாவது பாசிக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கான்னு கேட்டா அங்கேயும் பரமார்த்தமா இல்லை, அதோட முக்கியமா அன்வயம் சொல்ல முடியாது. சரி, இதை விட்டு வேற எங்கேயாவது வாஸ்தவமா இருக்குன்னு சொல்ல முடியுமா கேட்டா அதுவும் முடியாது. வெதிரேகிதாது தூரேன சம்பவதி, அது முடியவே முடியாது. ஆத்மஸ்வரூபத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல் இந்த அவஸ்தைகள் வேற எங்கேயாவது தெரியறதா பாருங்க, தெரியவே தெரியாது. இப்போ ஒரு அச்சேதன வஸ்துவை எடுத்துட்டு மூன்று அவஸ்தைகள் ஜாகிரத சொப்பனம் சுஷுப்தி இதெல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால வெதிரேகிதா இது இல்லாம இருக்கிறது, ஆத்மஸ்வரூபத்தினுடைய சம்பந்தம் இல்லாம இந்த அவஸ்தைகள் நிற்கவே முடியாது. நாபாவரூப பஜனாய சமர்த்தமேதது, அதனால இது அசத்துன்னு சொல்ல முடியாது. ஏவம் சிதேவது சதுஷ்டயம் ஏததாசீத், அதனால இந்த சித்தோட சைதன்யத்தோட தாதாத்மியப்பட்டுதான் இந்த அவஸ்தைகள் தெரியும். ஆனால் வாஸ்தவமா சித்பதார்த்தத்தோட அன்வயம் இல்லாம இருக்கிறதுனால பரமார்த்தமா இல்ல, அவாஸ்தவிகமா உண்டு. வாஸ்தவிகமா கிடையாது, அவாஸ்தவிகமா உண்டு சொல்லி ஆகணும். அதுதான் அனிர்வச்சனீயம்னு சொல்றது. அதனால அசத்து அத்தியந்தம் அசத்துன்னு சொல்லவும் முடியாது, ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஸ்வரூபத்தோட சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, அது இல்லாம நிற்க முடியாது, அப்பேற்பட்டது. அதனால அனிர்வச்சனீயமா இதெல்லாம் ஒத்துக்க வேண்டும்னு அர்த்தம். திருஷ்யம் கல்பிதம்னு அர்த்தம். இப்படி சொல்லி முடிக்கிறார். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி மூர்ச்சித தனு நிஷ்கிராந்தி அவஸ்தாசு யத் சைதன்யம் விபிசாரிணீஷ்வனுகதம் தத் சத்தியமேவாத்மனஹா. இதெல்லாம் ஸ்பஷ்டமா இருக்கு, ஸ்லோகங்கள் சரளமா இருக்கு. இனிமேல் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி மூர்ச்சித தனு நிஷ்கிராந்தி அவஸ்தாசு, எத்தனையோ அவஸ்தைகள், ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி மூர்ச்சா தனு நிஷ்கிராந்தி, சரீரம் விட்டு மரணம், நிஷ்கிராந்தி சொன்னா மரணம், இப்பேற்பட்ட அவஸ்தைகளில் அவஸ்தாசு யத் சைதன்யம், எந்த ஒரு சைதன்யம் அனுகதம் மாறாம நிக்கிறதோ தெரியறதோ, அவஸ்தைகள் மாறிண்டு இருக்கு. விபிசாரிணீஷு அவஸ்தாசு, விபிச்சரிக்கிறதுனா மாறுறதுன்னு அர்த்தம். ஒரு அவஸ்தை இருக்கும்பொழுது இன்னொரு அவஸ்தை கிடையாது. ஜாகிரத்துல சொப்பனம் இல்லை, சொப்பனத்துல ஜாகிரத் இல்லை, இந்த மாதிரி மாறிண்டே இருக்கு. அதனால விபிசாரிணீஷு ஆசு அவஸ்தாசு, அவஸ்தைகள் மாறிண்டு வர்றது. ஆனால் அனுகதம் சைதன்யம் ஏகமேவ தத் சத்தியமேவ ஆத்மனஹா, அது ஆத்மனஹா சைதன்யம் அனுகதமா இருக்கிறதுனால, விபிசாரம் இல்லாம இருக்கிறதுனால அதுதான் சத்தியம்னு சொல்லணும். எக்கிஞ்சித் விபிசாரிதம் அனுமிருஷா, எதெல்லாம் விபிச்சரிக்கிறதோ மாறுறதோ அது சத்தியம் கிடையாது, அது மிருஷா. சர்ப்ப தண்டாதிவத் நானுஸ்யூத சிதாத்ம வஸ்து வதிதும் சக்கியம் மிருஷா ரஜ்ஜுவது. சரக் சர்ப்ப தண்டாதிவது அப்படி சொன்னால், ஒரே ரஜ்ஜுவில முதல் சரக்குன்னு பிரமம், சரக்குன மாலை, அதுக்கப்புறம் சர்ப்பன்னு பிரமம், அதுக்கப்புறம் தண்டன்னு பிரமம். இப்போ சரக்குன்னு என்ற பிரமம் இருக்கும்பொழுது சர்ப்ப பிரமம் கிடையாது, சர்ப்பம்னு பிரமம் இருக்கும்பொழுது தண்ட பிரமம் கிடையாது, தண்டந்த பிரமம் இருக்கும்பொழுது சரக்குன்னு பிரமம் இல்லை. இந்த மாதிரி ஒரே வஸ்துவை ஆஸ்பதமாக்கி கொண்ட பலவிதமான பிரமைகள் ஏற்படுற மாதிரி சரக்
சர்ப்ப தண்டாதிவன் நானுஸ்யூத சிதாத்ம வஸ்து வதிதும் சக்கியம். அந்த மாதிரி சிதாத்ம வஸ்து அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல மாறுதல் கிடையாது, மாறுறதே கிடையாது, விபிச்சாரம் கிடையாது. அதனால அனுஸ்யூதமா இருக்கிறதுனால அது மிருஷான்னு சொல்ல முடியாது. மாறுறது எல்லாமே மிருஷா. அதனால இந்த மாதிரி ஸ்ரக் சர்ப்ப தண்டாதிகள் எப்படி மிருஷாவா மித்தியா இருக்கோ அந்த மாதிரி இந்த அவஸ்தைகளும் ஒரே ஆத்ம வஸ்துவில அகல்பிதமான சத்திய வஸ்துவில பாசிக்கிறத மித்தியைன்னு தான் சொல்ல வேண்டும். நானுஸ்யூத சிதாத்ம வஸ்து அதிதும் சக்கியம் மிருஷா ரஜ்ஜுவது. ரஜ்ஜு எப்படி மாறுறது இல்லையோ அதனால அது சத்தியம். மிருஷா இது அதிதும் நசக்கியம், மிருஷான்னு சொல்ல முடியாது. எது ஆத்ம வஸ்து ரஜ்ஜுவே மாதிரி அர்த்தம். அடுத்த ஸ்லோகம். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி தர்மகமிதம் சித்தம் त्वद अज्ञानतः प्रादुर्भूतम. தெரியுமோ? ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி தர்மகம் இதம் சித்தம். இப்பேற்பட்ட 3 அவஸ்தைகளோடும் சேர்ந்தது எது? சித்தம். அது எப்படி வந்தது? त्वद அஜ்ஞானதः, உன்னுடைய அஜ்ஞானத்தினால வந்தது. பிராதுர்பூதம் சித்தம் त्वद அஜ்ஞானதः பிராதுர்பூதம். பிராதுர்பூதம் சொன்னால் வந்ததுன்னு அர்த்தம், ஜன்யம் அர்த்தம், ஜனிச்சது. பிராதுர்பூதம் அத்தஸ்துவமேவ சததம் त्वत्तो न तद्भिद्यते. உன்னுடைய ஸ்வரூபத்திலேயே அஜ்ஞானம் மூலமா வந்து சேர்ந்த ஒரு பொருள் இந்த சித்தம் என்றது. அது உன்னுடைய ஸ்வரூபத்தோட தாதாத்மியத்தோட இருக்கு. தாதாத்மியம்னா வாஸ்தவிகமான தாதாத்மியம் சொல்ல முடியாது. சித்தம் மித்யா வஸ்துவாச்சே. மித்யா வஸ்துவுக்கும் சத்திய வஸ்துவுக்கும் வாஸ்தவிகமான தாதாத்மியம் வர முடியாது. அதனால அது அவாஸ்தவிகமான கல்பிதமான தாதாத்மியம், பொய்யான தாதாத்மியம். தொத்தோ ந தத் பித்யதே வாஜ்ஞானஞ்ச தவ அனுபூதி பலத்தः சித்தம். இப்ப அஜ்ஞானம் என்றது எங்க கிடைச்சதுன்னா உன்னுடைய அனுபூதியினால், அனுபவத்தினாலேயே கிடைச்சது. எனக்கு தெரியாது என்ற அனுபவம் இருக்கிறதுனாலேயே அஜ்ஞானம் என்றது சித்தமாச்சு. ஸ்வாஜ்ஞானஞ்ச தவ அனுபூதி பலத சித்தம் மிருஷா. அதுவும் மிருஷாதான். அஜ்ஞானமும் பரமார்த்தம் இல்ல, மிருஷாதான். எப்படி தெரியறது? தத்துவத்தோ நாசீத் அஸ்தி பவிஷ்யதி பவத பூர்ணா சிதி சிஷ்யதே. அஜ்ஞானமும் திருஷ்யமாக இருக்கிறதுனால மிருஷான்னு சொல்ல வேண்டும். அதுவும் மோட்ச திசையில் கிடையாது. நாசீத் அஸ்தி பவிஷ்யதி, ஏற்கனவே முன்னாடியும் இருந்ததில்லை, இப்பொழுதும் கிடையாது, இனிமே கூட வரப்போறதில்லை என்ற காலத்திரைய நிஷேதம் ஏற்படுறது. அஜ்ஞானத்திலையும் அஜ்ஞான காரியத்திலையும் எல்லாமே ஏற்படுறதுனால எது பாக்கி நிற்கிறது? பூர்ணா சிதி சிஷ்யதே, ஸ்வரூபம், நம்மளுடைய ஸ்வரூபம் மட்டும்தான் பாக்கி நிற்கிறது. மற்ற எல்லாமே மித்தியாக பாதிக்கப்படுறது. அப்புறம் ஜோதிர் பிராமண வாக்கியமான பலத சம்பூர்ண ரூபா சிதி ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி தர்மரஹிதா மோக்ஷாய நிச்சயத்தே. பாருங்க, ஜோதிர் பிராமணத்துல கின் ஜோதிஸ்தவ பானுமான ஹனிமே என்ற பகவத் பாத ஸ்லோகம், ஏக ஸ்லோகி பிரகரணம். அப்படியே அந்த ஜோதிர் பிராமணத்தை சங்கேபமா சொல்றது. எது உனக்கு பிரகாசகம்னு கேட்ட ஏதாவது ஒரு பதில் சொல்றதா இருந்தா அதனுடைய பிரகாசகம் என்ன, அதனுடைய பிரகாசகம் என்ன, அப்படி போய் தீபம் இல்ல, ஆதித்ய சந்திராதிகள் கிடையாது, தீபம் கிடையாது, புத்தி கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது. கிம் தத்ர அகமேவ பவான் அதோ பரமகம் ஜோதிஸ்தத பரமகம் ததஸ்மி பிரபோ சொல்லி முடிக்கிறது இல்லையா? கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அஹனிமே ராத்திரவு பிரதீபாதிகம் சியாதேவம் ரவி தீப தர்சன விதௌ கிம் ஜோதிராख्याहिमे சக்ஷு தஸ்ய நிமீலனாதி சமயே கிம் தீஹி தியோ தர்சனே கிம் தத்ர அகம் அதோ பவான் பரமகம் ஜோதிஸ்ததஸ்மி பிரபோன்னு முடிக்கிறது. அந்த ஜோதிர் பிராமணத்துல சொன்ன மாதிரி அதுவே பிரமாணமா வச்சுட்டு சம்பூர்ண ரூபா சிதிஹி, அந்த ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம் ஒண்ணுதான் சம்பூர்ண ரூபமா இருக்கு. அது ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி தர்மரஹிதா. அதுக்கு ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி என்ற 3 விதமான அவஸ்தைகள் கிடையாது, தர்மங்கள் கிடையாது. அதுதான் மோக்ஷாய, அதுதான் மோட்ச காலத்துல நிக்கிறது, பாக்கி ஒண்ணும் நிக்காது. அதனால மோக்ஷாய நிச்சயத்தே. தஸ்மாத் அஸ்மாத் அஸ்மதுதீரிதம் ஸ்வகவபுஹு ஸ்ரத்தத்ஸ்வ. அதனால இந்த சைதன்யத்தையே நம்மளுடைய ஸ்வரூபமா நினைச்சு பார்க்க வேண்டும். அஸ்மதுதீரிதம் ஸ்வகவபு ஸ்ரத்தத்ஸ்வ, இதுதான் ஸ்வரூபம் என்றது நினைச்சு அனுத்தியானம் நிதித்தியாசனம் பண்ண வேண்டும். மானம் வினா சொன்னால் தஸ்மாத் அஸ்மதுதீரிதம் ஸ்வகவபு ஸ்ரத்தத்ஸ்வ மானம் வினா நாஸ்மாபி பிரதிபாதிதா. மானம்னா பிரமாணம், பிரமாணம் இல்லாமல் ஒன்றும் சொல்லல. இதெல்லாம் ஜோதிர் பிராமணத்துல சித்தமா இருக்கு. அதனால பிரமாணம் இல்லாம நம்ம எதுவும் சொல்லல. மானம் வினா நாஸ்மாபி பிரதிபாதிதா சிதிரியம், இது பிரமாணம் இல்லாம ஏதோ சொன்னது கிடையாது. வாக்கியார்த்த சம்பந்தினி, அது சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு, ஸ்ருதியிலேயே இருக்கிறதுனால
ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய வாக்கியங்கள், பளிச்சுண்டு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் நிறைய இருக்கிறதுனாலேயே அது வச்சுட்டு நம்ம சொல்லியிருக்கோம். பிரமாணம் இல்லாம ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதனால இதுலயே மனசை வைக்கணும், தைரியமா இதுதான் சாஸ்திராபிப்பிராயம் நினைச்சுண்டு அதுல ஏகாந்தமா மனசு வச்சுட்டு நிதித்தியாசனத்தை பண்ண வேண்டும் அர்த்தம். தொம்பத லட்சிய வஸ்து பவதா யத் பிருஷ்டம் ஆசீத் புரா. தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தம் நீ கேட்டது இல்லையா? எது நீ ஏற்கனவே கேட்டிருக்கியோ அது புரா தன் நிர்ணீதம், அது இப்படி விசேஷமா சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதோ உன்யதஸ்தி எதிதே சித்தஸ்திதம் பிருச்சதது. இனிமே இதுக்கு மேல ஏதாவது உன்னுடைய மனசுல கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வியை கேளுன்னு அர்த்தம். புத்திஸ்தங்குரு பூர்வமுக்தம் அகிலம். சும்மா கேட்கக்கூடாது, கேட்கணும்னா இதுக்கு முன்னாடி என்ன எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு கேள்வி கேட்கணும். இல்லைன்னா அந்த கேள்விக்கு உபயோகமே கிடையாது. ஏற்கனவே எதெல்லாம் மனசுல சொல்லியிருக்கோ அது மனசுல நன்றாக விசாரம் பண்ணி மனசுல வாங்கிண்டு புத்தியில ஸ்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கணும். புத்திஸ்தங்குரு பூர்வம் உக்தம் அகிலம் எது வக்ஷியமானஞ்ச தத் போத்தும் தாரயமே மனஸ்திரதரம் தே மனஸ்திரதரம் ஸ்ரத்தாதனாத்யாஸ்ரய. அந்த ஸ்ரத்தையே நன்றாக மனசுல திருடமா வச்சுண்டு எது சொல்ல போறதோ மேற்கொண்டு எது சொல்ல போறதோ அந்த விஷயத்தை கிரகிக்கிறதுக்காக மனசை தயார் பண்ணு அர்த்தம். போத்தும் தாரயத்தே மனஹா, உன்னுடைய மனசை தயாராக்கி வச்சுக்கோ. இப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க. இத்தியுக்தே குருணா ச பிருச்சதி. குருணா இத்தியுக்தே சதி. இப்படி குரு சொன்னார் இல்லையா, அதுக்கு மேல அவன் கேட்கிறேன். சஹ பிருச்சதி சிஷ்யா பிருச்சதி. இத்தியுக்தே குருணா ச பிருச்சதி புனஸ்துவம் சப்த லட்சியம் மம ஞாதம் நியாயபலேன. சொன்ன மாதிரி தொம் சப்தத்தினுடைய லட்சியார்த்தத்தை நன்றாக புரிஞ்சு கொண்டேன். தொம் சப்த லட்சியம் மம ஞாதம் நியாயபலேன பூர்வம் உதிதாவஸ்தாத்ரயாபோகனாத். 3 விதமான அவஸ்தைகள் பாதிக்கும் பொழுது எது பாக்கி நிற்கிறதோ என்னுடைய ஸ்வரூபமே பாக்கி நிற்கிறது என்ற விஷயத்தை நான் நன்றாக புரிஞ்சு கொண்டேன். நியாயபலேனா, நீங்க சொன்ன நியாயத்தினாலேயும் தர்க்கத்தினாலேயும் எனக்கு அது சரியா போச்சு. தச்சப்தேன து லட்சியம் அர்த்தம் அதுனா போத்தும் மனோ மாமகம் தாவத்யாசு. என்னுடைய மனசு புத்தி இப்போ ஓடுறது. எதுக்கு ஓடுறது? தாவதி. எதுக்கு? தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம் என்னங்கிறது நன்றாக கிரகிக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, தத்பதத்தினுடைய லட்சியார்த்தமும் சைதன்யம்னு ஏற்கனவே தெரியாம இல்லை. ஆனா அந்த சைதன்யம் தான் தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம் எப்படி நிரூபணம் பண்றது, அந்த நிரூபணம் பண்ற பிரக்ரியை நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இங்க கிளைமேக்ஸ் ஒன்றும் கிடையாது. எது சொல்ல போறாரோ தெரியாம அப்படி கேட்கறது இல்லை. அது ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு கேட்கற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸ் ஏற்கனவே தெரியும், அது தெரியாம இது படிக்கிறது இல்லை. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் படிக்கணும். அந்த கிளைமேக்ஸ்ல எப்படி எத்துறதுன்னு அது அந்த ப்ராசஸ் தான் தெரிஞ்சுக்கணும். தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம் அதுவும் சின்மாத்திரம் என்றது எப்படி நிரூபணம் பண்றது? ஏன்னா தத்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஜெகத் காரணமான ஈஸ்வரன். அது ஸ்ருதியே சொல்லி கொடுக்கிற பெரிய பிரமேயம். அது ஜென்மாத்தியஸ்ய யதஹான் சூத்திரகார சூத்திரமே பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜெகத்காரணத்துவாதி தர்மங்கள், ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய ஜெகத்காரணத்துவாதிகள் அதுவுமே கல்பிதம்னு சொல்றது எப்படின்றது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? நமக்கிட்ட இருக்கக்கூடிய சம்சார தர்மங்கள் அதெல்லாம் கல்பிதம்னு ஓரளவுக்கு சொல்றது புரிஞ்சுக்கலாம். ஈஸ்வரன் ஸ்ருதியினால சொல்லப்பட்டது, அதுவும் கல்பிதமோ, ஸ்ருதியும் ஒரு கல்பிதமான தர்மத்தை சொல்லி கொடுக்கிறதோ என்ற ஒரு விஷயம் நமக்கு புரியாம இருக்கும். அது எப்படி புரிஞ்சுக்க வேண்டும் என்றது அது தெரியறதுக்கு நமக்கு ஒரு கியூரியோசிட்டி இருக்கும். அதனால கேட்கிறா, தச்சப்தேன து லட்சியம் அர்த்தம் அதுனா. தச்சப்தேன லட்சியம் அர்த்தம், தச்சப்தத்தினால லட்சியமாக்க வேண்டிய அர்த்தம், லட்சியமாக சொல்ல வேண்டிய அர்த்தம் போத்தும் தெரிவிக்கிறதுக்கு. மனஹ மாமகம், மாமகம் மனஹ என்னுடைய மனசு, தாவதி ஓடுறது, ஆஷு வேகமா ஓடுறது, தமப்பியபோஹ்ய சகல துவைத பிரபஞ்சம். பாருங்க, கேட்கிற சமயத்திலேயே அவனுக்கு தெரியும் சகல துவைத பிரபஞ்சத்தையும் அபோஹ்ய பாதிச்சுண்டு அந்த தத்பதத்தினுடைய லட்சியார்த்தமான ஸ்வரூபம் எப்படி நிக்கிறது என்றது வத நீங்களே சொல்லி கொடுங்கோ கேக்குறா. கிம் சப்பிரபஞ்சமிதம் அஸ்து அதவா சமஸ்த துவைத பிரபஞ்ச ரஹிதம் பரிபூர்ண ரூபம். சந்தேகம் வரும் நமக்கு. இந்த தத்பதார்த்தமானது அப்படின்னா ஈஸ்வரன் ஆனவன் பிரபஞ்சமா இருக்கோ நிஷ்பிரபஞ்சகமா இருக்கோ? சைதன்யம் தத்பதார்த்த ரூபமான சைதன்யம் ஈஸ்வர சைதன்யம் சப்பிரபஞ்சமோ நிஷ்பிரபஞ்சமோ? சந்தேகம் வரும் இல்லையா? கிம் சப்பிரபஞ்சமிதம் அஸ்து
அथवा சமஸ்த துவைத பிரபஞ்ச ரஹிதம், துவைத பிரபஞ்சத்தோட அதுவும் சம்பந்தம் இல்லாத ஒரு பொருளோ, பரிபூர்ண ரூபம் எத்வா உபயாத்மகம், சப்பிரபஞ்சகவுமா இருக்கு நிஷ்பிரபஞ்சவுமா இருக்கு, உபயாத்மகம்னு சொல்லணுமோ. பரமார்த்ததோஸ்து விஷ்ணோ பதம் பரம் பதம் இதீக விசாரணீயம். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் சப்பிரபஞ்சமோ நிஷ்பிரபஞ்சமோ உபயாத்மகமோ என்றதை நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. வேதாந்த வாக்கிய கதிர் அத்திர பகு பிரகாரா காச்சித் கதஞ்சித் இது சம்சய உத்திதோமே. வேதாந்த வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்கள் பார்த்தால் பல பிரகாரத்துல தெரியறது. பகு பிரகாரா காச்சித் கதஞ்சித் இது காச்சித் கதி, வேதாந்த வாக்கிய கதி காச்சித் பகு பிரகாரா பல பிரகாரத்தில் தெரியறதுனால நமக்கு சம்சயம் ஏற்படுறது. பல பிரகாரத்தில் தெரியும்போது நமக்கு அது மூலமா சம்சயம் ஏற்படுறது. பகு பிரகாரா காச்சித் கதஞ்சித் இது சம்சய உத்திதோமே. அதனால எனக்கு ஒரு சம்சயம் வந்து சேர்ந்திருக்கு. தத்துவம் பிரகாசய நிவர்த்தய மோகமூலம் மத் சம்சயம். அந்த தத்துவத்தை பரமார்த்த சத்தியம் எப்படி இருக்குன்றது நீங்களே பிரகாசம் பண்ணி கொடுக்கணும். எதனால என்னுடைய சம்சயம் எல்லாம் போகுமோ. நிவர்த்தய மோகமூலம் மத் சம்சயம், மோகமூலமான என்னுடைய சம்சயத்தை நிவர்த்தி பண்ண. ஹிதாய பவ பிரசீத, என்னுடைய ஹிதம் பரமமான ஹிதம் மோட்ச பிராப்தி, அதுக்காக எது தெரிஞ்சுக்கணுமோ அதையே சொல்லி கொடு கேட்கிறார். இப்ப வேதாந்த சூத்திரங்களை எல்லாம் மனசுல வச்சுட்டு எழுதுறார். நஸ்தானதோப்யஸ்தி பரஸ்ய கிஞ்சித் விசேஷயோக பரமார்த்த ரூபா ஸ்வதः புனர் தூர நிரஸ்த ஏவ பரஸ்ய தத்துவஸ்ய விசேஷயோகா. சொல்றார் குரு சொல்றார், இந்த விஷயத்துல சந்தேகப்படவே கூடாது. நஸ்தானதோப்யஸ்தி பரஸ்ய கிஞ்சித், இது சூத்திரம். நஸ்தானதோப்யஸ்ய ரூபத்வயம் ரூபத்வயம் நாஸ்தி. ஸ்தானதா என்ற வார்த்தைக்கு சூத்திரத்துல உபாதிதகான்னு அர்த்தம். இப்போ உபாதியை வச்சுண்டு ஒரு ரூபம் சொல்லலாமோன்னு கேட்டா சொல்லலாம், அதுவும் பரமார்த்தமா இல்லைன்னு அர்த்தம். உபயலிங்கம், உபயலிங்க அதிகரணம் ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்துல இந்த விஷயம் வருது. உபயலிங்க அதிகரணம் சொன்னால் அந்த அதிகரணத்துல என்ன விசாரம்னா, நிர்குண வாக்கியங்களும் இருக்கு சகுண வாக்கியங்களும் இருக்கு. அப்ப எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணலாம்னு கேட்டா, ரெண்டு விதமாகவும் இருக்கோ. பரமாத்ம ரூபம் நிர்குண ரூபமாகவும் இருக்கு சகுண ரூபமாகவும் இருக்குன்னு அர்த்தமா? என்ன அபிப்பிராயம் கேட்டால், இந்த சகுண ரூபம் என்றது பரமார்த்தம் இல்லை. ந ஸ்தானதோபி, ஔபாதிகமா ஆனா எந்த ரூபம் தெரியறதோ அதுவும் வாஸ்தவமா இல்லை. ந ஸ்தானதோப்பியஸ்தி பரஸ்ய கிஞ்சித் விசேஷயோக பரமார்த்த ரூபா, பாரமார்த்திகமான ஒரு வஸ்துவோட சம்பந்தம் கிடையாது. ஸ்வதः புனர் தூர நிரஸ்த ஏவ பரஸ்ய தத்துவஸ்ய விசேஷயோகா. எந்த பதார்த்தத்தோடையும் விசேஷமான ஒரு சம்பந்தம் என்றது தூர கிட்டே வரக்கூடாது. அப்படி அது நிரஸ்தமா பண்ணப்பட்டிருக்கு. ஸ்வபாவத சித்கன விக்கிரகஸ்ய மிருஷாஹ்யுபாதி பிரபவா விசேஷாः யதா ஜபா புஷ்ப நிபந்தன ஸ்யாத் மிருஷா மணேர் லோஹிதிமா ததைவ. யதா ஜபா புஷ்ப நிபந்தனா, ஒரு ஜபா குசுமம் இருக்கிறதுனால எப்படி அந்த படிகத்துக்கு லோஹிதிமா ரத்த ரூபம் ஏற்படுறதோ அந்த மாதிரி ஸ்வபாவத சித்கன விக்கிரகஸ்ய சித்ரூபமா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு மிருஷாஹ்யுபாதி பிரபவா, அந்த உபாதிகள் மூலமா வரக்கூடிய உபாதீன மாயை வந்து மாயாரூபமான உபாதீனால வரக்கூடிய ரூபங்கள் எல்லாமே பரமார்த்தம் கிடையாது. மாயோபாதேர் அத்வயஸ்ய ஈஸ்வரத்துவம். ஈஸ்வரன்னா யாரு? மாயோபாதிர காரியோபாதிரயன் ஜீவ காரணோபாதிர் ஈஸ்வரஹான்னு இருக்கு. காரணம் மாயையே உபாதியா வச்சுண்டு இருக்கக்கூடிய சைதன்யம் ஈஸ்வரன். மாயோபாதேர் அத்வயஸ்ய ஈஸ்வரத்துவம். மாயை வந்து ஒன்னா இருக்கிறதுனால ஈஸ்வரனும் ஒன்னா இருக்கு, அத்வயமா இருக்கு. மாயோபாதியா இருக்கிறதுனால அத்வயஸ்ய சைதன்யஸ்ய ஈஸ்வரத்துவம். காரியோபாதேர் ஜீவதாஜ பிரதீச்சா. ஜீவன் வந்து காரியோபாதி, காரியம்னா அந்த கரணம் இல்லைன்னா சரீரம், அது உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடியவன் ஜீவன். நிச்சைவ ஸ்யாத் பந்து ஜீவ பிரசூன சம்பர்க்கோத்தா ரக்ததேவா அப்ரகாதே. அப்ரகம் மேகத்துக்கு எப்படி ரத்த வர்ணம் வர்றதோ அந்த மாதிரி இதெல்லாமே ஜீவதா ஈஸ்வரதா, சைதன்யத்துல ஜீவத்துவம் ஈஸ்வரத்துவம் எல்லாமே மித்தியா தான் இருக்க முடியும். மிச்சைவ ஸ்யாத் பந்து ஜீவ பிரசூன சம்பர்க்கோத்தா. பந்து ஜீவ பிரசூன சம்பர்க்கோத்தான்னு இருக்கு. என்ன அர்த்தம்? பந்து ஜீவ பிரசூனம் நாம மத்தியான விகாசி ரக்தவர்ண புஷ்ப விசேஷா. வியாக்கியானத்தில் இருக்க, எனக்கே தெரியாது, வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். பந்து ஜீவ பிரசூனம் ஒரு பூ
பூ, அதனுடைய பேர் அது. பந்து ஜீவ பிரசூன சம்பர்க்கோத்தா. அந்த எப்படி எழுதுறாரு? மத்தியான விகாசி ரக்தவர்ண புஷ்ப விசேஷா. மத்தியான காலத்துல ஒரு அந்த சமயத்துல வரக்கூடிய புஷ்பம் இது அப்படி சொல்றார். மத்தியானத்துல விகசிக்கக்கூடிய ஒரு புஷ்பம். மத்தியான விகாசி ரக்தவர்ண புஷ்ப விசேஷா எங்க இருக்கு தெரியாது. இந்த புஷ்பம் மூலமா அந்த மேகத்துல ஒரு ரக்தவர்ணம் தெரியுமோ? தெரியாது. அப்படி சொல்றார். அப்படி தெரியும்னா நிச்சயவஸ்யாத் பந்து ஜீவ பிரசூன சம்பர்க்கோத்தா. அதனுடைய சம்பந்தத்தினால அப்ரகம் மேகத்துக்கு எப்படி ரக்தவர்ணம் தெரியுதோ அந்த மாதிரிதான் இது பார்க்க வேண்டும். பல்லாதகாதி ரசயோக நிபந்தனஞ்ச வஸ்திரே களங்கிதம் அனேன பதா நிரஸ்தம் தஸ்யாபதிதத்துவம் இஷ்டமேவ தஸ்மாதசௌ நபவதி விபிசார பூமி. இப்போ ஒரு பூர்வபக்ஷி கேட்கிறார், இந்த அல்லாத அது இன்னொரு ஒரு சத்தியம், ஏதோ ஒரு தெரியாது, ஏதோ காயின்னு தோன்றது பல்லாதகம். அதிலிருந்து ஏதோ ஒரு கலர் வருமோ சொல்ற. அதனுடைய ரசம் அதனுடைய என்ன இது ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல. அது வஸ்திரத்துல பட்டாச்சுன்னா அந்த வஸ்திரம் கலரா. இப்போ இது எதுக்காக கேட்கிறாருன்னா, இந்த பல்லாதகத்தினுடைய சம்பந்தத்தினால ஏதோ ஒரு இது வஸ்திரத்துல படுறது. அந்த வஸ்திரத்துல பட்டாச்சுன்னா அந்த வஸ்திரத்திலயும் அந்த கலர் வரும் இல்லையா? இப்ப அது வஸ்திரத்துல ஏற்கனவே இல்லை, அந்த வரும்பொழுது சரியாதான் வஸ்திரத்துல களங்கமா வந்து போச்சு இல்லையா? இப்போ இன்னொரு வஸ்துவினுடைய சம்பந்தத்தினால வந்து சேர்ந்ததுன்னா அது பரமார்த்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளுடைய வஸ்திரத்துல ஏதோ ஒரு காரணம் மூலமா ஒரு வந்துருத்துன்னா அது உண்மையாகவே அங்கே நிற்கிறது இல்லையா? அதனால வஸ்திரத்தை மலினமா பண்றதுனால உண்மையாக எப்படி கால்பனிகமா இல்லை, உண்மையாகவே மலினமா பண்றது இல்லையா? அதனால அது வஸ்திரத்தினுடைய சொரூபத்தோட சேர்ந்து போச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரி இன்னொரு பாஹ்யமான இதுல இருந்து வந்ததா இருந்தாலும் அது உண்மையாகவே பிரம்மத்திலேயே நிக்கிறது இப்படி ஏன் சொல்லக்கூடாது? மாய மூலமா வந்து சேர்ந்தது ஜெகத்காரணத்துவம் இருக்கட்டும், யாரு இல்லைன்னு சொல்ல போறது? இல்லைன்னு சொல்ல வேண்டாம். மாயாவசாதேவ பரமாத்மனா ஜெகத்காரணத்துவம் ஒத்துக்கிறோம். ஆனால் அது கல்பிதம் எதுக்கு சொல்லணும்? எதனால வந்ததா இருக்கட்டும், அதனால யாரு கேட்கறது? மாய மூலமா வந்ததா, இது வேற விதமா வந்ததா, எப்படியா வரட்டும், வந்தாச்சு இல்லையா? அது பரமார்த்தம் தான் சொல்லணுமே கேட்கிறா. அதுக்கு உதாரணம், ஒரு வஸ்திரத்துல ஒரு எப்படியாவது ஒரு ஸ்டெயின் வந்தது, அது வாஸ்தவமா இருக்கா? அங்க இருக்கு, வாஸ்தவமா இருக்கு, வந்ததுன்னா வந்தது, அவ்வளவுதான். அதனால அந்த உதாரணத்தை வச்சு கேள்வி கேட்கிறான். பல்லாதகாதி ரசயோக நிபந்தனம் ச வஸ்திரே களங்கிதம். வஸ்திரத்தில் இருக்கிற களங்கிதம்னா களங்கம், ஸ்டெயின் அர்த்தம். அனேன பதா நிரஸ்தம். அந்த மாதிரி இங்கேயும் கேள்வி கேட்கறதா இருந்தால் அது தப்புன்னு அதுக்கு பதில் கொடுக்கிறார். அனேன பதா சொன்ன வழியிலே அது அந்த கேள்விக்கு பதில் வந்துருத்து. எப்படின்னா தஸ்யாபி பக்ஷபதிதத்துவம் அபீஷ்டமேவா. அப்படின்னா நீங்க ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்திருக்கீள், அது அதுவும் என்னுடைய பட்சத்துல தான் இருக்கு. நீங்க அது எனக்கு விபரீதமான ஒரு இடம் நினைச்சுட்டு திருஷ்டாந்தமா காமிக்கிறேன், அது தப்பு. அந்த அந்த இடமும் நீங்க காமிச்ச அந்த இடமும் எனக்கே அனுகூலமா இருக்குன்னு சொல்றேன். தஸ்யாபி பக்ஷபதிதத்துவம் அபீஷ்டமேவா தஸ்மாத் அசௌ ந பவதி விபிசார பூமி. அங்கேயும் ஒன்றும் விபிச்சாரம் ஒன்றும் கிடையாது. ஏன் கிடையாதுனால் அதுவும் வஸ்திரத்தினுடைய சுபாவம் கிடையாது. வெளியிலிருந்து வந்ததுனால் அது வஸ்திரத்தினுடைய ஸ்வரூபம் இல்லை, வஸ்திரத்தினுடைய சுபாவம் கிடையாது. அப்படிதான் சொல்லி ஆகணும். இது வியாக்கியானத்தில் என்ன சொல்றேன் பாக்குறேன். அத்தः உக்தோதாஹரணஸ்யாபி பக்ஷதுல்யத்வான் ந விபிசாரः சங்கனீயः இத்யர்த்தः. அனேன பதா இதி சர்வேஷாம் ஔபாதிக தர்மாணாம் ஸ்படிக லௌகித்யாதி மித்யாத்வம் சமர்த்தனம் நியாயம். எல்லா ஔபாதிக தர்மங்கள் எல்லாமே மித்தியதான் நம்ம சமர்த்தனம் பண்ண போறோம். இந்த வஸ்திரத்துல அழுக்கு அதுவும் பரமார்த்தமாக கேட்டா வஸ்திரத்தோட சம்பந்தம் பரமார்த்தம் இல்லை. அது பரமார்த்தம் மாதிரி உங்களுக்கு தெரியறது, அவ்வளவுதான். பரமார்த்தம் இல்லைன்றதான் நம்ம சமர்த்தனம் பண்ண போறோம். அத்தः உக்தோதாஹரணஸ்யாபி பக்ஷதுல்யத்வா தத்ர விபிசாரः ந சங்கனீயः இத்யர்த்தः. வஸ்திரே பல்லாதகரச கலங்க வியோகாதர்சனம் தூ தத் வியோஜனஸ்ய துஷகத்வாதேவ ந பரமார்த்தத்வாத். பாருங்க, இப்ப வஸ்திரத்துல பட்ட அந்த பெயின் என்றது, களங்கம் என்றது
பரமார்த்த வஸ்துவா அதனுடைய சம்பந்தம் வஸ்திரத்துக்கு அந்த அதோட சம்பந்தம் வாஸ்தவமா இருந்தால் எப்படியாவது அதை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு வந்துடும் இல்லையா? ஆனா ரிமூவ் பண்ண முடியறதே. இப்ப விசேஷமா அதுக்கெல்லாம் சில ஔஷதங்கள் எல்லாம் இருக்கு. ட்ரை கிளீன் பண்ணா சிலது சரியா போயிடும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அதை ரிமூவ் பண்ண முடியும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது வாஸ்தவமா சம்பந்தம் கிடையாது, தாத்காலிகமான சம்பந்தம்னு அர்த்தம். சில இடத்துல ரிமூவ் பண்ணவே முடியாத போல ஆச்சுன்னா கூட அது துஷ்சகம். முடியாதுன்றது கிடையாது, துஷ்சகமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவ்வளவுதானே தவிர அது வாஸ்தவமா சொல்ல முடியாது. ஒரு ஔபாதிகமான சம்பந்தம்னா அது வஸ்திரத்தினுடைய ஸ்வரூபத்தோட சேர்ந்தது இல்லை. அங்கேயே ஒட்டி நிக்கிறதா இருந்தா கூட அது ஸ்வரூபத்தினுடைய தர்மம் இல்லை. வஸ்திரம்னா என்னன்னு கேட்டா அது கலங்கத்தோட சேர்ந்ததுதான் வஸ்திரம், அப்படி கிடையாது இல்லையா? அதனால யதாஷ்யயன் ஜோதிராத்மா விவஸ்வான் அப்போ பின்னா பகுதை கோனுகச்சன் உபாதினா கிரியதே பேதரூபோ தேவ க்ஷேத்ரேஷ்வேவம் அஜோயம் ஆத்மா. சாட்சாத் ஸ்ருதியை உதாரிக்கிறார். யதாஷ்யயன் ஜோதிராத்மா விவஸ்வான், விவஸ்வான் சூரியன், ஜோதிராத்மா, ஜோதிராத்மான அர்த்தம் பிரகாசஸ்வரூபகான்னு அர்த்தம். பிரகாசஸ்வரூபனாக இருக்கக்கூடிய விவஸ்வான் சூரியன் அப்போ பின்னா பகுதா ஏகா அனுகச்சன். ஏகா விவஸ்வான். சூரியன் எத்தனை இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. ஒரே சூரியன், ஒரே சூரியன் தான் நமக்கு தெரியுது, அதை வச்சுட்டு சொல்றது. ஒரே சூரியன் பல ஜலத்துல பிரதிபிம்பிக்கும் பொழுது, ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது பலதா தெரிகிறது. பிரசித்தமான உதாரணம் இது ஸ்ருதியிலே சொல்லப்பட்டிருக்கு. யதாஷ்யயன் ஜோதிராத்மா விவஸ்வான் அப்போ பின்னாக, பின்னாக அபஹ, அபஹ த்விதியா பகுவச்சனம், பின்னமான ஜலங்களே அர்த்தம். ஜலம் அபஹன ஸ்ரீலிங்கம். அபஹ அபஹ அத்பி அத்யா அத்யா அபாம் அப்சு அப்படி ரூபங்கள் வரும். அபஹன த்விதியா பகுவச்சனம், ஜலத்தே அர்த்தம். ஜலங்களே, ஜலங்களே சொல்ல வேண்டாம், ஜலத்தே. பின்னாக பகுதா ஏகா அனுகச்சன், ஏகா விவஸ்வான் அனுகச்சன் எதா பவதி ததா உபாதினா கிரியதே பேதரூபா. இங்கே ஒரு சூரியன், அங்கே ஒரு சூரியன், பல சூரியன் என்ற எண்ணம் எப்படி வருதுன்னா உபாதினா கிரியதே. இந்த உதாரணத்தை காமிச்சுன்ற ஸ்ருதி என்ன சொல்றது? தேவஹா க்ஷேத்ரேஷ்வேவம் அஜோயம் ஆத்மா. இப்படி ஏகா அயம் அஜஹா அயம் ஆத்மா ஏகா க்ஷேத்ரேஷு சரீரேஷு. கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால இந்த உதாரணத்தை காமிச்ச ஆத்மஸ்வரூபத்தினுடைய பேதம் வாஸ்தவம் இல்லைன்னு ஸ்ருதியை ஸ்பஷ்டமா காமிக்கிறது, இந்த உதாரணம் மூலமா காமிக்கிறது. அதனால அந்த விஷயத்துல விவாதமே பண்ண வேண்டாம். ஐஸ்வர்யம் அஸ்ய பரமாத்மனः உக்தமன்யை சாட்சாத் ஸ்வரூபம் அவபோத சுகாதி துல்லியம். அப்ப இந்த ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவம் என்றது ஸ்வரூபம் தான், அது ஒரு அதிரிக்தமான தர்மம் கிடையாது. ஐஸ்வர்யம் அஸ்ய பரமாத்மனः உக்தம் அன்யை, மற்றவா சொல்லி அன்யைஹி உக்தம் பரமாத்மனः ஐஸ்வர்யம். மற்ற தார்சனிகள் மற்ற தரிசனத்தை நிரூபணம் பண்றவா சொல்றவா என்ன சொல்றார்? இந்த கடவுளுக்கு பரமாத்மனஹா ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, ஈஸ்வரத்துவம், ஈஸ்வர பாவம் அப்படின்னா ஜெகத் காரணத்துவம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவம் அது ஒரு தனி தர்மம் கிடையாது. ஐஸ்வர்யம் அஸ்ய பரமாத்மனஹா உக்தம் அன்யை சாட்சாத் ஸ்வரூபம். எப்படி? அவபோத சுகாதி துல்லியம். சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொன்ன மாதிரி எல்லாம் ஸ்வரூபத்தோடு சேர்ந்தது. தேனேஷதே கில யதாயதம் ஈஷிதவ்யான் பிருத்யான் பிரதி ஈஸ்வரதையா ஜெகதீபிருதோபி. இதனாலேயே அந்த ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவம் சித்திக்கிறது. ஈஷதே கில யதாயதம் ஈஷிதவ்யான் ஈஷதே. எதெல்லாம் ஈஷிதவ்யமா இருக்கோ, நியமிக்க வேண்டியதோ அது அத்தனை பதார்த்தங்களையும் நியமிக்கிறார். ஈஸ்வரன் நியமனத்தை பண்றார். பிருத்யான் பிரதி ஈஸ்வரதையா, ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவம் பிருத்யான் பிரதி பிரபோக யதா பிரபுத்துவம் எப்படியோ அந்த மாதிரி ஈஷிதவ்யான் பிரதி அஸ்ய ஈஸ்வரத்துவம் நிரூபயிதும் சக்கியதே. அது ஒரு தனி தர்மம் கிடையாது. இதெல்லாம் இருக்குன்னு வச்சுட்டு ஈஸ்வரனா நினைக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறோம், அதனால ஈஸ்வரன் இருக்கு. அது பிராதிபாசிகம் நினைக்க கூடாது, வியாபகாரிகம் இருக்கட்டும். இப்படி இந்த ஈஷிதவ்யமான பதார்த்தத்தை பொருளை வச்சுட்டுதான் ஈஸ்வரன் சொல்ல வேண்டும். அந்த ஈஷிதவ்யமான பதார்த்தங்கள் நியமிக்க வேண்டிய பதார்த்தங்கள் மித்தியா இருந்தால் அதனுடைய நியாமகத்துவம் மித்தியா தான் இருக்கணும். அது வாஸ்தவம் நீ எதுக்கு சொல்லணும்? அதனால ஈஸ்வரத்துவம் என்றது ஒரு தனி தர்மமா இருந்தால் அது மித்தியன்னு சொல்ல வேணும், இல்லைன்னா அது ஸ்வரூபத்தோட சேர்க்கணும். அவ்வளவுதான். இதோட இன்னைக்கு முடிக்கிறேன்.